நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நேற்று மீண்டும் என்று மாறாத அன்பின் தெய்வமே துதிக்கின்றோம். ஆறுதல் நாயகனை வெற்றி வேந்தனை துதிக்கின்றோம். சர்வ வல்லவரை துதிக்கின்றோம். இந்த அருமையான வேலையின் உலகத்தாக இந்த சுரண்டை பட்டு இருக்கக்கூடிய அருமையான ஜாஷ்வா டிவி நடத்தக்கூடிய குடும்பத்தாருக்காக செபிக்கின்றோம். அருமையான ஐயாவுக்கு, அம்மாவுக்காக, சகோதரனுக்காக, கர்த்தாவி பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் எல்லாருக்காக செபிக்கிறோம். உம்முடைய நீதியின் காரம், நித்தியகாரம், பரிசுத்தகாரம் ஆளுகை செய்து மலை மேலுள்ள பட்டணம் மறந்திருக்க மாட்டார் சொல்ல வசனத்தின் பிரகாரம் கர்த்தாவே நீர் முன்குறித்து தெரிந்து கொண்ட தேவனை எங்களை பேர் சொல்ல அழைத்தார். கிருபையும் நன்மையும் எங்களை ஆளுகை செய்து ராஜா நீர் வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமென். அடியன் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகளை தெய்வமே நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க ராஜா. எங்களால் ஒன்றுமல்ல, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் ஒருபோதும் தடைபடாது என்ற விசுவாசத்தை தந்தீங்க. அதுக்காக நன்றி. நம்முடைய ஜீவியங்களில் எதிலுமே நம்ம விழுந்து போகக்கூடாது. விழுந்து என்றால் பின்மாறக்கூடிய ஒரு ஜீவியை நமக்கு காணப்படவே கூடாது. முன் செல்ல வேண்டும். தேவ திட்டமும் தேவ தெரிந்து கொண்டதுக்கு ஒரு காரணம் இருக்கும். முன் செல்ல வேண்டும், எல்லாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு குழந்தை பெற்றதுக்காங்க தாய், அது கொஞ்சம் வளரணும், எந்திரிச்சு நடக்கணும், ஓடணும், தன்னுடைய வேலை அதே செய்யணும். இதை எதிர்பார்க்காங்க இல்லையா? அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் என்று தாயின் கருவில் உருவானோம் அந்த நாள் முதலாக கர்த்தருடைய கிருபையும் நாளுக்கு நாள் நாம் வளர வேண்டும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் வேண்டும். பெற்றோருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். தேசத்திற்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதே தெய்வ திட்டமாக காணப்படுகிறது. எதிலுமே நாம் விழவே கூடாது என்பதை பார்க்கிறேன். விழுவது என்றால் தவறு. குற்றத்தை கூறுவதும் தவறு தான். அடுத்தவருடைய பொருளை எடுப்பதும் தவறு தான். சில காரியங்களை நாம் நேர்த்தியாக செயல்படும் பொழுது சட்டத்திற்கும் ஜனங்களுக்கும் நாம் சரியாக ஜீவிக்க வேண்டும் என்பதே அருமையான இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். இந்த வேத வசனத்தில் ஒவ்வொரு வார்த்தையிலும் எனக்கு மிக மிக அருமையாக பிடித்து கொண்டபடினால் சாட்சியான ஒரு ஜீவியம் வாழ நான் விரும்புகின்றேன். தேவன் நாம இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மளை ஆலோசனையாக செபிக்கின்றேன். பேதுரு விழுந்ததற்கான 7 காரணங்களை நாம் பார்க்கின்றோம். செய்தியின் தலைப்பு பேதுரு. இந்த வசனத்தில் புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது சீசர்களில் ஒருவரான பேதுரு விழுதலுக்கான பின்வாங்கிய காரணம் 7 காரியங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். ஏன் அவர் பின்வாங்கினார், எதற்காக அவர் விழுந்தார் என்பதை பார்க்கின்றோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவ திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பேதுரு விழுந்த காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக காரியங்களை சுருக்கமாக நாம் பார்க்கின்றோம். பேதுருடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது சந்தேகப்பட்டான். சந்தேகம், சத்திய வசனத்தில் சந்தேகமே படக்கூடாது. கர்த்தருடைய வசனம் ஒவ்வொன்றும் உண்மை நீதி உள்ளது என்பதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக தற்புகழ்ச்சியால் தன்னுடைய புகழ்ச்சி அது தவறை கொண்டு வந்து விடும், விளைவைத்து விடும் என்பதை பார்க்கின்றோம். தற்புகழ்ச்சி தன்னை புகழ்வது அது தேவனுக்கு பிரியம் அல்ல என்பதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஜெபிக்கும் நேரம் தூங்கினான். ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்தில் சாத்தான் கலைகளை கொண்டு வருவான், சோதனையில் கொண்டு வருவான், சந்தோஷத்தை கொண்டு வருவான். தீமையான அனைத்தையும் நாம் கர்த்தருக்குள்ளாக எவைகளை நாம் கணித்து செயல்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். மூன்றாவது பார்க்கும் பொழுது ஜெபிக்கும் நேரத்தில் தூங்கினான் என்பதை பார்க்கின்றோம். நாம் ஜெபிக்கும் நேரத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் நாம் தூங்கும் பொழுது கலைகளை, நெருக்கங்களை, பாடுகளை, உபத்திரத்தை சாத்தான் கொண்டு வரும் பொழுது நாம் அதில் தப்பிச் செல்லவே முடியாது. அது எவ்வளவு வேதனைக்குரிய காரியங்களாக காணப்படும் என்பதை பார்க்கின்றோம். ஐந்தாவதாக தூரத்தில் பின்தொடர்ந்தான். தூரமாக இயேசு கிறிஸ்து போகிற இடத்துக்குலாம் போனார். ஆனால் ஒதுங்கக்கூடிய நாட்கள் வரும்போது ஒதுங்கிவிட்டான். ஆண்டவரே, உமக்காக நான் எதையும் செய்வேன் என்று சொல்லும் பொழுது இந்த சேவல் அதிகாலையில் கூவும் முன்பாக 3 முறை என்னை மறுதளிப்பா என்று சொன்னார். அந்த திட்டத்து பிரகாரம் தேவ சித்தம் எதுவோ, கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக வந்ததோ, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றப்பட்டது என்பதை பார்க்கின்றோம்.
அது மட்டுமல்ல, அருமையான 5வது பார்க்கும் பொழுது பரியாசக்காரன் மத்தியில் உட்காரக்கூடாது, உட்கார்ந்தான் என்பதை பார்க்கின்றோம். பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காரும் பொழுது பரியாச தண்ணீர் அந்த இடத்துல ஏற்படும். ஒரு கர்சனையான வார்த்தைகள் வராது, நன்னடத்தைகள் வராது என்பதை நாம் பார்க்கின்றோம். 7வது இயேசுவை மறுதலித்தான் என்பதை பார்க்கின்றோம். கிருபை தேவ திட்டத்தை நிறைவேற்றி ஜீவிக்க வேண்டும் என்ற அந்த வாழ்க்கையில் பின்மாறினார் என்பதை பார்க்கின்றோம். விடுதலுக்குண்டான காரணங்களை நாம் பார்க்கின்றோம். அருமையான இந்த வசனத்தின் பிறகு பார்க்கும் பொழுது துன்மார்க்கருடைய வாழசனை நடவாமலும் பாவிகள் இருக்கிற இடத்தில் அருமையான வசனத்தை நாம் பார்க்கின்றோம். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடி நம்மளை வழிநடத்த வேண்டும். இயேசுவை மறுதலித்தான் என்பதை பார்க்கின்றோம். துன்மார்க்க ஜீவியம் உள்ள இடத்தில் நாம் உட்காரும் பொழுது அநேக காரியங்களில் துன்மார்க்க ஜீவியம்தான், அந்த ஆலோசனை தான் வரும் என்பதை பார்க்கின்றோம். சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நம்ம பார்க்கும் பொழுது எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருக்குள்ளாக நாம் செழித்திருக்க வேண்டும் என்றால் தேவ திட்டத்திற்குள்ளாக நாம் ஜீவிக்கும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றோம். சந்தேகப்பட்டான் பேதுரு. சந்தேகம், கர்த்தருடைய திட்டத்தில் தீர்மானத்தில் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது என்பதை பார்க்கின்றோம். அந்த சந்தேகம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28வது வசனம் பார்க்கும் பொழுது அந்த சந்தேகம் என்று வரும் பொழுது விசுவாசத்தை உடைத்தெறிந்துவிடும், உயர்வை உடைத்தெறிந்துவிடும். வரக்கூடிய வருங்காலங்களில் எந்த ஒரு உயர்வையும் சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது என்பதை பார்க்கின்றோம். சந்தேகப்படவே கூடாது. என் தேவன் அதை நடத்துவார் என்ற விசுவாசம் காணப்பட வேண்டும். கரண்ட் இல்லை, வீட்டில் லைட்டு போடுறீங்க, ஃபேனை போடுறீங்க, ஃபேன் ஓடலை, டியூப் லைட் எரியலை, ரைட்டு. குடும்பத்தில் நீங்கள் உடனே முடிவு பண்ணி, சின்ன பிள்ளையோட முடிவு பண்ணுவீங்க. என்ன முடிவு பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் இல்லை அதனால் லைட் எரியலைன்னு முடிவு பண்ணிடுவீங்க. அதே நேரத்தில் நம்ம மொட்டை மாடி போய் பக்கத்தில் HT லைன் எதுவும் போகுது, EP லைன் போகுது, லேசாக தொட்டு பார்த்தா கரண்ட் இருக்கா இல்லைன்னு பார்ப்போமாங்கிற எண்ணம் நமக்கு வருமா? வராது. அது ஆபத்தை குறிக்க, அது நல்லாவே நமக்கு தெரியுது. அப்போ அந்த விசுவாசம், லைட் எரியலையா, கரண்ட் இல்லைன்னு அர்த்தம் நம்ம முடிவு. அப்போ ஆண்டவர் நமக்கு எப்பொழுது இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளை வழிநடத்துகின்றதே தேவனாக இருக்கின்றார். அவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், இன்றும் நம்மளோடு ஜீவிக்கின்றார் என்று விசுவாசம் காணப்பட வேண்டும். விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் பாக்கியவான் பாக்கியவதி என்பதை பார்க்கின்றோம். இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் என்பதை பார்க்கின்றோம். சந்தேகப்பட்டார். அவருடைய வாழ்க்கையில் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28வது வசனம் பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நேரேயானால், நேரேயானால் இயேசு கிறிஸ்துவை நம்புத, வா, நடந்து போகும் பொழுது நானும் நடக்கணும். கடல்ல படகடைய ஒன்றும் டைரக்டாக அப்படியே நடக்கிறது தேவனுடைய வல்லமை. நானே தண்ணியில் நடக்கணும்னு சொல்ல நட. அந்த நிமிஷம் நடந்து வரும்போது பின்னால் பார்த்தா, திரும்பி பார்க்கும்பொழுது காற்று, உலக சூழ்நிலையை பார்க்காரு, இயேசுவை மட்டும் பார்க்கல. உலக சூழ்நிலை பார்க்கும்போது அம்மளக்கூடிய நிலை வருது, முங்கக்கூடிய நிலை வருது. ஆண்டவரே என்னை காப்பாற்றும். சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டா அதுக்கு முடிவே கிடையாது, முடிவே கிடையாது. ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். கட்டளையிட்டார், வா. நடக்கான். நடந்த பின்பாக சூறாவளியும் பின்னால் வரக்கூடிய இயற்கை சூழ்நிலையில பார்க்கும்பொழுது பயந்தான். ஏன் பார்க்கணும்? முன் வைத்த இயேசுவை, முன் வைத்த காலை பின் வைக்கவே கூடாது. தேவன் பார்த்து கொள்வார். அந்த விசுவாச வார்த்தை எப்படி வந்துச்சு? நீரே ஆனால் நானும் நடக்கணும் கடல்ல, வா, நடந்து வா. நடந்த ஏன் பின்மாக்கி பார்க்க, உலகத்தை ஏன் பார்க்க? சந்தேகம் ஏன் வருது? விசுவாச குறைவு ஏன் வருது? தற்புகழ்ச்சியினால் நிறைந்தான். மார்க் 14ஆம் அதிகாரம் 22 முதலாக 31 வரையிலும் நாம் புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது அருமையான வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது மார்க் 14ஆம் அதிகாரம் 22 முதலாக 31 வரும். இயேசுவை காட்டி கொடுக்கப்படும் சில வேளைகளுக்கு முன்பாக இயேசுவின் வார்த்தை, நீ என் நிமித்தம் இடரட அடைவீர்கள். என் நிமித்தம், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவாகிய என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடரல் அடைவீர்கள், எல்லாரும் செதறி ஓடுவீங்க. தேவத்திட்டத்தை சில நிமிஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லிட்டார். புனிதமான ஒரு ஜீவியம், கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய அர்ப்பணிப்பை நினைக்கும் பொழுது அது ஒரு காலமும் நம்முடைய இருதயத்தை விட்டு விலகவே கூடாது. நாம் ஜீவிப்பதும், தண்ணி குடிப்பதும், உணவு உட்கொள்வதும் நம்மளை விசாரிக்கிற தேவன் நம்மளோடு இருக்கின்றார். ஒரு குஞ்சு பொரிச்சு, ஒரு குஞ்சு தாய் எப்படிலாம் ஒரு ஆகாரத்தை கொடுக்க நம்ம பார்க்கணும் டிவியில்.
தேவன் அதைவிட மேலான தேவன். ஒரு குருவி தன்னுடைய குஞ்சு அவ்வளவு தூரத்துக்கு பாதுகாக்கும் என்றால் தேவாதி தேவன் நம்மளை எவ்வளவு கரிசனை வைத்திருப்பார். அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கு சரியாக நாம் கைமாறு செய்ய முடியாது. ஆனால் ஒன்று, வாழ்ந்து காமிக்கலாம், விசுவாசத்தை காமிக்கலாம், ஜெபித்து ஜெயம் பெறலாம், பிறருக்காக மன்றாடலாம், பிறருடைய பலகீனத்திற்காக மன்றாடலாம், ஆஸ்பத்திரியில் நோயாளிக்காக ஜெபிக்கலாம். ஆஸ்பத்திரியில் எத்தனை நோயாளி கைவிடப்பட்டதுனால, பணம் இல்லாத ஆள் இல்லாதனால கவனிக்க முடியாமல் அவர்கள் உதவி செய்யலாம். இதுவே இயேசுடைய எதிர்பார்ப்பு. இதுவே இயேசுடைய ஒவ்வொரு நிமிஷமும் தாகமாக இருக்கின்றேன். சிலுவை பரியந்தம் உண்மையாக இருந்தார். தாகம் என்றால் தண்ணீர் தாகம் அல்ல, ஆத்மா தாகம். கடைசி வரையிலும் ஆத்மா தாகம் கொண்டவராக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை பார்க்கின்றோம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இரக்கமான வார்த்தை, இரக்கமான ஒரு ஜீவியம். தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கின்றார்களே, இவர்களுக்கு மன்னிங்க. தாங்கள் செய்வது இயேசு கிறிஸ்துவை, புனிதனாகிய ஒரு புனித ஜீவியத்தில் கூட இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்றமே, அறியவில்லை. தாங்கள் செய்வது என்ன என்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களுக்கு மன்னிங்க. எவ்வளவு கர்சனையான ஒரு வார்த்தை. மன்றாட ஒரு பரிந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. மன்னிங்க, எவ்வளவு கிருபை. அருமையான இடரில் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரவே கூடாது. நம்முடைய ஜீவியங்களை எந்த சூழ்நிலையிலும் வரவே கூடாது என்பதை பார்க்கின்றோம். கிருபையின் வாசல் அடைக்கும் முன்பாக சகலத்தையும் தேவ சமூகத்தில் நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும், பயன்படுத்த வேண்டும். கிருபையின் வாசல் அடைக்கப்படும் முன்பாக சகலத்தையும் நாம் பலப்படுத்த வேண்டும். கர்த்தருக்குள்ளாக நாம் நம்மளுக்குள்ளாக ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவியம், அர்ப்பணித்த ஒரு ஜீவியம். கர்த்தருடைய வருகை இப்போயோ பிறவோ சொல்ல முடியாது. மிகவும் மிகவும் நடக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். மார்க் 14:37 தூங்கினான் பேதுருவை நோக்கி, சீமோனே, நீ நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? அவருடைய வார்த்தை இரக்கமான வார்த்தை. 1 மணி நேரம் வாழ்வதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்கும் பொழுது பல நாட்கள், பல ஆண்டுகள் வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டியாக அந்த 1 மணி நேரம் உதவியாக இருக்கும், அநேகருக்கு உதவியாக இருக்கும். தேவ கிருபை. 4வது பார்க்கும் பொழுது வலது காதை வெட்டினான் என்பதை பார்க்கின்றோம். அந்த பிடிக்க வந்துள்ள இயேசு பிடிக்க வந்துள்ள யோவான் 18:6-14 வரையிலும் நாம் பார்க்கின்றோம். அது இயேசுவின் வார்த்தை. 18 9 பார்க்கும் பொழுது இயேசுவின் வார்த்தை, நீர் எனக்கு தந்தவர்களை ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லி வசனத்தை நிறைவேற்றினார். ஒருவரையும் இழந்து போகவில்லை. கடைசி அவர் பார்க்கும்பொழுது, இந்த ஜனங்களை இன்னும் காணாது ராஜா, பிதாவே, இன்னும் அறியாத ஜனங்களை அறிய வேண்டும். இதுவே என்னுடைய தாகமாக காணப்படுகிறது. தாகமாக இருக்கின்றேன். இத்தனை ஜனங்கள் மனம் திரும்பினாங்க, காணாது. எல்லா ஜனங்களும் மனம் திரும்புவது தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்ற தேவன் தன்னுடைய பிள்ளையை பெற்றோருக்கு முன்பாக இன்னொரு நபர் அடிக்காங்க, துன்பப்படுத்துறாங்கன்னா பெற்றோருடைய இருதயம் எப்படி துடிக்கும்? அப்படியாக சாத்தான் நம்முடைய உள்ளத்தில் ஆளுகை செய்து நம்மளை கர்த்தருக்குள்ளாக செபிக்க விடாதபடி பிரிக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் கர்த்தருடைய கண்களில் நீர் தாரதாரையாக வருகிறது என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். நாம் நீதியாக செபிக்கும் பொழுது, உண்மையாக செபிக்கும் பொழுது, நமக்கு வரக்கூடிய நெருக்கம் வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் முதலாவது அது எட்டப்படும். உன்னை தொடுகிறவன் என் கண் இமையை தொடுகின்றான். ஊழியத்தை தொடுறாங்களா, விசுவாசி வரவிடாமாக்குறாங்களா, சபை கூட்டு சபையை இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, கர்த்தர் சமூகத்தில் வைங்க. யார் மூலமாக அது துவக்கப்படுதோ அவங்க மூலமாக அது முடிக்கப்படும். சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் மனரம்பியமாக இருக்க காத்துக்கோங்க. ஊழியம் பண்ணக்கூடியவங்களுக்கு நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் அதிகம் இருக்கும். சபையிலையும் சில வேதனை கொண்டு வரக்கூடிய ஆத்மாக்களும் இருப்பாங்க. மன்னிங்க, தேவ சமூகத்தில் வைங்க. நீதி நம்முடைய தேவன் அதுக்கு ஒரு நீதியை வைத்திருப்பார். தேவனை வெட்கப்படுத்தவே மாட்டார். இங்கு தேவ சபையில் இருக்கும்போது தேவனுடைய அருமையான பிள்ளைகளை, முதலாவது நம்மை உண்டாக்கின கர்த்தரை நாம் குறித்து சாட்சி கூற வேண்டும். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் வெளிப்படையாக பாதுகாப்பார், வெளிப்படையாக பாதுகாத்துக் கொள்வார்.
பேதுரு தூரத்தில் பின்தொடர்ந்தான் என்பதை பார்க்கின்றோம். லூக்கா 22:54. ஒரு உயிர் நண்பனுக்கு ஒரு தீமை ஏற்பட போகிறது என்றால் அவரோடு நெருங்கின பின்தொடர்வார்கள். அதே போல பேதுரு பயணத்திலும் பின்வாங்கும் நிலை பார்க்கின்றோம். ஒரு உயிர் நண்பன் என்று சொல்வார்கள், ஒரு காலகட்டம் வரை தான் இருப்பாங்க, அதுக்கடுத்து வரவே மாட்டாங்க. வேதனை. உயிர் நண்பன் சொல்றது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. உயிர் நண்பன் உன்னை விட்டு பிரிந்தாலும், உன்னை தூற்றி சொன்னாலும், நம்மளை குறித்து குறை சொன்னாலும் சரி, தேவ நீதி நம்மளுக்குள்ள விளங்கும். பழிவாங்கு நமக்குரியது அல்ல. தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். லூக்கா 22:55. பரியாசக்காரன் மத்தியில் ஏன் உட்காரக்கூடாதுன்னா, சங்கீதம் 1:1 ஏன் பரியாசக்காரத்தை உட்காராதே அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கு துன்மார்க்கன் ஆலோசனை தான் இருக்கும், அங்கு பாவியருடைய வழி மட்டும்தான் இருக்கும், அங்கு துன்மார்க்கல் நியாயத்திற்பில் நிலை நிற்பதில்லை. சங்கீதம் 1:5. எதில் நம்ம உட்காரக்கூடாது, எதில் உட்காரணும், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை நமக்கு அருமையான இந்த சத்திய வசனம் நமக்கு வழிகாட்டியாக காணப்படுகிறது. தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தருக்கு பயந்தவர்களை அவர்கள் கைந்தர்களை குறித்து அவர் வைத்திருக்கக்கூடிய திட்டமும் தீர்மானத்தையும் இந்த உலகத்தில் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். நீதிமொழிகள் 19 பார்க்கிறோம். 5:9 பொய் சாட்சிக்காரன் அக்கினிக்கு தப்புவது இல்லை என்பதை பார்க்கின்றார். பொய் சாட்சி ஒரு பொய்யின் மூலமாக சபையை கெடுத்து வரக்கூடிய ஆளுகளை வரவிடாமல் ஆக்கிறாங்க. ஒரு பொய்யின் மூலமாக மற்ற நபர்களை அவமானப்படுத்தி விடுகின்றால் அந்த பொய் நிலைக்காது. பொய் பேசக்கூடிய நாவை கர்த்தர் பார்க்கின்றார். நாளத்தனையான திரும்பி அந்த பனிஷ்மெண்ட் தேவன் தருவார். நம்ம காத்திருக்க வேண்டும். 7 பார்க்கும்பொழுது கர்த்தரை மறுதலித்தான். லூக்கா 22:56 முதலாக 62 வரையும் பார்க்கும் பொழுது, ஒரு வேலைக்காரி பேதுருவை பார்த்து 56, 57 2 நம்ம பார்த்தோம்னா, ஒரு வேலைக்காரி பேதுருவை பார்த்து இவனும் இயேசுவோடு இருந்தவன் தான் என்று சொல்லும் பொழுது, பேதுரும் பதில், சிறியே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். அவனை எவ்வளவு வேதனையானது நினைச்சு பாருங்க. இயேசுவோடு உட்கார்ந்து இயேசுவோடு எல்லா திட்டமான தீர்மானத்திலும் தெரிந்து கொண்டு, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று கேட்பதெல்லாம் தெரிந்து கொண்டு, சரி அவனை நான் அறியேன் என்று மறுதலித்தான். மார்க் 14:29 பார்க்கும் பொழுது, அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லோரும் இடரில் அடைந்தாலும் நான் இடரில் அடைய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பேதுருடைய வாழ்க்கை மாறுவதை பார்க்கின்றோம். கிருபை. மனுஷங்க அன்பெல்லாம் மாறும், தேவனுடைய அன்பு மாறாது. மனித வாழ்க்கையில் 2 வழிகள் உண்டு. ஒன்று பரிசுத்த வழி உண்டு, அது குறுகலான பாதை, இருகலான பாதை, நிறைஞ்ச நெருக்கம், பாடு, உபத்திரங்கள் உண்டு. ஆனால் திடன் கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். 2வது, கெட்டுப்போவதற்கு விசாலமான பாதைகள் உண்டு, அநேகர் அதில் பிரவேசிக்கிறார்கள். மத்தேயு 7:13-14 பார்ப்போம். குறுகலான பாதை நமக்கு தேவன் நியமிக்கப்பட்டது, பரிசுத்தமான பாதை தேவன் நமக்கு நியமிக்கப்பட்டது. பரிசுத்தருடைய கிருபை நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். தேவன் தாமே வழி நடத்துவாராக. நீதிமொழிகள் 19:18 பார்ப்போம். உன் நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிற்சை செய். பிள்ளைகளை நாம் சிற்சை செய்தனால் எந்த ஒரு பாதிப்பு வராது. பிள்ளைகளை கண்டித்து தான் வளரணும். சின்ன வயசில் படிக்கக்கூடிய காலங்கள் நம்ம கண்டித்து கொண்டு வரும் பொழுது அது தேசத்திற்கு நன்மையாக இருக்கும், குடும்பத்திற்கு நன்மையாக இருக்கும், பெற்றோருக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிக்காத பிள்ளைகள் அது மிகவும் விபரீதத்தை கொண்டு வரும் என்பதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 92:13 பார்க்கும். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய வசனத்தை பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். சபைக்கு போவதில் நாம் போதிக்க வேண்டும். சில இடங்கள் நம்ம போகும்பொழுது சபைக்கு ஒருவருன்னு முதல்ல ஆளாக உட்காருவாங்க. நல்லா ஞாபகம் பண்ணுங்க தயவுசு. நான் ஒரு ஊழியம் 30 வருஷமாக இருக்குது, தேவ சமாதான சபைன்னு சொல்லி ராஜபாளையத்தில் பொன்னவரத்தில் பீஸ் ஆஃப் ட்ரஸ்ட் பதிஞ்சிருக்கோம். தேவன் தாமே வழி நடத்துவாராக. சில ஆத்துமாக்கள் வேஷம் போடக்கூடியதாக வரக்கூடாது. பின்பக்கமாக உட்காருவாங்க, முன்பக்கம் உட்காருவாங்க. பின்பக்கமாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்து தெரிஞ்சு போயிடுவாங்க. அது அந்த ஊழியக்காரங்களை அவங்க அவமானப்படுத்தலை, கர்த்தரை அவமானப்படுத்துகிறாங்க. நிச்சயமாக தேவன் அதை காண்கின்ற தேவனாக இருக்கின்றார். நாளத்தனையாக தேவன் அவமானப்படுத்துவார். நிச்சயமாக அது சந்தேகமே கிடையாது. விறுவிறுன்னு வரோம், முதல் ஆளை உட்கார்தான், மகட்டா உட்கார்ந்தோம், பின்னால் உட்கார்ந்தோம், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த ஆள் இருக்காது.
கர்த்தருடைய சமூகத்திலும் அதே மாதிரி தான் நன்மை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். எத்தனை நாள் அப்படி ஓடுவீங்க? அது ஊழியக்காரங்களை நீங்கள் அவமானப்படுத்த நினைக்காதீங்க, கர்த்தரை அவமானப்படுத்துறீங்க. ஒரு சபைக்கு போறீங்களா, கரெக்டான டயத்து போங்க. 10 மணிக்கு ஆராதனை 10 மணிக்கு போங்க, 8 மணிக்கு ஆராதனை 8 மணிக்கு போங்க. அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் செல்லை எடுக்காதீங்க, அது தவறு. அது தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பு. செல்லு யாற்றங்க இல்லை, எல்லாச்சும் இருக்கு. செல்லை எடுத்து பேசக்கூடிய நேரம் கூட்டத்து நேரம் அல்ல. கர்த்தரை நீங்கள் கனவீனப்படுத்துறீங்க, 2வது ஊழியக்காரங்கள் கனவீனப்படுத்துறீங்க. நீங்கள் அப்படி தப்பி தப்பி போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் பார்க்கவே முடியாதுங்க. உங்கள் சன்னதியும் உங்களுடைய பிள்ளைகளும் அந்த ஆசீர்வாதத்தை சொந்தச்சுக்கொள்ள முடியாது. அன்னைக்கு சொல்லுங்க கேளுங்க. 2024ஆம் ஆண்டு உங்கள்கிட்ட சொன்னேன், இது தேவ ஈவு வசனத்தில் உள்ள அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட சொன்னேன். அருமையான வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் ஏன் பேர் அவன் அருமையான வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, செய்தி தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது, பேதுரு விழுந்த காரணங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். பேதுருவின் விழுதலுக்கான காரணம் 7. அந்த 7 காரணங்களை நாம் பார்க்கும் பொழுது சந்தேகப்பட்டான் பேதுரு. தற்புகழ்ச்சியை நாடினான். இயேசு ஜெபிக்கும் பொழுது தூங்கினான் என்பதை பார்க்கின்றோம். காதை வெட்டினான், பிடித்தவர்களை காதை வெட்டினான். தூரத்தில் பின்தொடர்ந்தான். பரியாசக்காரன் மத்தியில் உட்கார்ந்தான். இயேசுவை மறுதலித்தான். மறுதலித்த வாழ்க்கை இருக்கவே கூடாது. இன்னைக்கு சபைக்கு நீங்கள் டயத்து போலையா, ரசிக்கப்பட்டில்ல, ஞானஸ்தானத்தில் அவசியம் பற்றீங்களா, சபைக்கு போய் உட்காரலையா, மறுதலிக்கிறது தான். ஊழிக்காரங்க சொல்றது கேட்கலையா, மறுதலிக்கிறது தான். கர்த்தருடைய திட்டத்தை அறியாதபடி நாம் செயல்படக்கூடாது. கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து நிச்சயமாக நாம் செயல்படும் பொழுது கர்த்தருடைய திட்டம் நம்மளோடு இருந்து நம்மளை ஆளுகை செய்கின்றதா இருக்கிறது. தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஊழியக்காரங்களை நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க. தயவுசெய்து நீங்கள் எந்தெந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த சபையை விட்டு வேறு இடத்து போகாதீங்க. போனீங்கன்னா அங்கேயும் பச்சை பசேர்னு தெரியும் வார்த்தைகள், உங்களுக்கு சமாதானம் இருக்காது. அது நல்லதே இல்லை. கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் ஒரே இடத்துக்கு போங்க. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. கர்த்தருக்கு சுத்தமானதை கேட்டு செயல்படுங்க. அந்த இடத்துலேருந்தே ஆண்டவர் நல்ல ஒரு உயர்வையும் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அந்த நாளில் செய்தி தலைப்பை நாம் பார்க்கும்பொழுது ஆண்டோடைய பெரிய கிருபையினால் பேதுருவின் விடுதலுக்கான 7 காரணங்கள் என்பதை நாம் பார்த்தோம். இந்த 7 காரணத்தை தேவ சமூகத்தில் வைத்து நாம் செபிப்போம். தேவன் தாமே வழிநடத்துவார்கள். ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் கூட இந்த செய்தியை காணக்கூடிய தேசங்கள், கிராமங்கள், எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். என்னுடைய நண்பர்கள் பார்க்கலாம், என்னுடைய உற்றார் உறவினர்கள் பார்க்கலாம், கர்த்தாவே என் குடும்பத்தாரும் பார்க்கலாம், என்னுடைய சபையோரும் பார்க்கலாம். உண்மைதான் ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் இவருடைய பிரயோஜனமாக இருக்கத்தக்க ராஜா நன்றி. மலை மேலுள்ள பட்டணமாக மாற்றுங்க தகப்பன். கிருபையும் நன்மையும் தொடர வேண்டும். இந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறைக்காக நாம் ஒவ்வொருவரும் செபிக்க வேண்டும். உபாசன நாட்களில் கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் பாதுகாக்கப்பட்டால்தான் இந்த தேசம் பாதுகாக்கப்படும். அதனால் தயவுசெய்து எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அதாவது தீமைக்கு தேவன் மனஸ்தாபப்படுகின்ற தேவன் என்ற விசுவாசம் காணப்பட வேண்டும். தேவன் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. முற்றிலும் தேவ சமூகத்தில் முறையிட்டு தேவனை உம்முடைய திட்டம் என்ன, தீர்மானம் என்ன என்று நாம் கேட்டு செயல்படும் பொழுது தேவன் ஒருவரையும் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். நம்மளை தேவன் தெரிந்து கொண்ட தேவன், முன்குறித்த தேவன். ஆகையால் தேவனை வெட்கப்படுத்தவே மாட்டான். நம்ம எவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, எவ்வளவாக குடும்பத்தில் நம்ம அக்கறை இருக்கும், ஒருவருக்கும் நல்ல ஐக்கியமாக காலை நேரத்தில் எந்தி ஜெபம் பண்ணுங்க. எந்த ஊருக்கு நீங்கள் போகிறீங்களா பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு போங்க. பரிசையாக இருக்கா, நல்ல ஜெபம் பண்ணி பரிசை எழுதுங்க. நல்ல மார்க் ஆண்டவர் தருவார், நல்ல ஒரு உயர்வு தருவார். பெற்றோர்கிட்ட கலந்துக்கிடாமல் பிள்ளைகள் எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க, தவறு. உங்களுடைய திருமணத்தில் பெற்றோர் கண்ணீர் விடக்கூடாது, சந்தோஷப்படணும். உங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு வைத்திருச்சப்படக்கூடிய ஒரு திருமணம் இருக்கக்கூடாது. அவங்க உங்கள் கூட இருந்து வாழ்த்தக்கூடிய ஒரு திருமணமாக இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை உயர்வும் பெருக்கும், பாதுகாப்பு, ஆசீர்வாதத்தை நம்முடைய சன்னதியும் தேவன் ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். துதிக்கின்ற மையா நேற்றும் என்றும் என்று மாறாதவரே, அருமையான இயேசுராஜா, அந்த வேலையில் செபிக்கின்றோம். உங்களுடைய நீதியின் காரணம் நித்திய காரணம் எங்களோடு ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாக செபிக்கணும். இதை கர்த்தாவே செய்தி கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரும் தெய்வீக பாதுகாப்புக்குள்ளாக, கிருபைக்குள்ளாக, தயவுக்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி.